வந்ததினாலே அந்த மண்ணால் கூட துன்பம் பெறுகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்களாக இருந்தால் பெண்ணாலே துன்பங்கள் வருகின்றது. அது எப்படி துன்பம் வருகின்றது என்று கேட்டால் பெண்ணாசையினாலே துன்பம் வருகின்றது. ராவணன் மூவுலகவையும் ஆண்டவன். அவனுக்கு அந்த பெண்ணாசை வந்ததினாலே அந்த மூவுலகங்களுக்குமான அரசன் என்கின்ற சக்கரவர்த்தி என்கின்ற அந்த தகுதியை விட்டான். வீட்டிலே மாண்டு போனான். இதன் அவனுடைய ஆசை, என்னுடைய இதிலே ஆசை என்று ஏற்பட்டதினாலே அவனுக்கு வந்த துன்பம். அடுத்தது செல்வத்தினாலே வருகின்ற, செல்வத்திலே இருக்கக்கூடிய ஆசைகள். பொதுவாக செல்வம் என்பது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அளவு செல்வம் இருந்தால் அந்த செல்வத்தினாலே ஓரளவு அந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியும். உதாரணமாக ஒரு கதையை இங்கே கூறலாம். ஒரு சிறிய செய்தி. ஒரு புகையிரத நிலையத்திலே ஒரு ஏழையானவன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய உறக்கத்தை கெடுக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய கையிலே ஒரு 10,000 வைத்துக்கொண்டு இதை நித்திரை செய் என்று சொன்னால் அந்த பணம் எப்பொழுது அவனுடைய மடியிலே வந்ததோ அதனாலேயே அந்த நித்திரை அவனை விட்டு சென்றுவிடும். இரவு முழுவதும் அந்த பணத்தை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயே அவருடைய நித்திரை போய்விடும். அதே போல இங்கே கூட நாங்கள் அலுவலகத்துக்கு சென்றாலோ அல்லது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட சென்றாலோ, சில நேரம் ஆலயம் வந்திருந்த பொழுது கூட வீட்டிலே இருக்கின்ற செல்வத்தை யாரும் கொள்ளையடித்து விடுவார்களோ என்கின்ற பயம் கூட எங்களுக்கு ஏற்படுகின்றது. அது நடந்தும் இருக்கின்றது. அதனாலே செல்வத்தினாலே இன்பம் என்பதும் இல்லாமல் போகின்றது. அடுத்ததாக பிள்ளை செல்வம் என்று சொல்வார்கள். பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு கல்வி ஊட்டி அமுது ஊட்டி வளர்த்து ஒரு பிள்ளையை பெற்று ஆளாக்கியவர்களுக்கு அதனுடைய துன்பங்கள், அவருக்கு பிள்ளை நாளினாலே வருகின்ற துன்பங்கள் ஏராளம். குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அந்த பிள்ளைக்கு முடியாமல் இருந்தால் அதனாலே வருகின்ற துன்பம். அந்த பிள்ளைகள் படிக்காமல் இருந்தால் அதனாலே வருகின்ற துன்பம். அப்படி அந்த பிள்ளைகள் படித்து நன்றாக வந்தாலும் தாய் தந்தையரை மதிக்காவிட்டால் அதனால் வரும் துன்பம். அப்படி நன்றாக படித்து தாய் தந்தையரை மதித்து அந்த பிள்ளை வருகின்ற பொழுது தன் கண்முன்னாலேயே ஒரு பிள்ளையை இழப்பது என்பது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய துன்பம். அந்த துன்பமானது எந்த துன்பத்திற்குமே உண்மையிலே ஈடுகட்ட முடியாது. எந்த வயது பெற்றோராக இருந்தாலும் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆறுதல். ஏனாக இருந்தால் அந்த பிள்ளையை விட பெற்றோர்கள் வளர்ந்தவர்கள், பெற்றோர்கள் சிறு வயதிலே இருந்து தவண்டு நடந்ததெல்லாம் இந்த பிள்ளைகள் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் பிள்ளைகளை பெற்று தவறுவதை பார்த்திருக்கின்றோம், வளர்வதை பார்த்திருக்கின்றோம். அந்த பிள்ளைக்காக உயிரை கொடுத்து உழைத்திருக்கின்றோம். அப்படியான பிள்ளைகளை இழக்கின்ற பொழுது அந்த துயரம் என்பது மிகப்பெரிய துயரம். அந்த இடத்திலே கூட பிள்ளைகளிலே ஆசை வையாதீர்கள், அன்பை வையுங்கள் என்று சொன்னார்கள். ஏனாக இருந்தால் ஆசை என்பது மிகப்பெரிய துன்பத்தை தந்து ஆளை, ஒரு மனிதரை இறக்க செய்துவிடும். தசரதரை பார்த்தீர்களேயானால் ராமர் காட்டுக்கு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அதை தாங்க முடியாமல், சொன்னவரை அவராக இருந்தாலும் அவர் இந்த பிரிவை தாங்க முடியாமல் தனது உயிரை விட்டார். ஆனால் கௌசலையானவள் ராமரிலே மிகுந்த அன்பு கொண்டவள். ராமர் காட்டுக்கு போன பின்பும் அவள் அந்த அன்பினாலே வாழ்ந்தார். ஆக எதினாலும் இன்பம் என்று நினைக்கின்ற எதாலும் எங்களுக்கு இன்பம் நிச்சயமாக கிடைப்பதில்லை. அப்பொழுது உண்மையான இன்பம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அந்த உண்மையான இன்பம் என்பது அதை பேரின்பம் என்று சொல்லுவார்கள். இறைவனை நினைப்பது, இறைவனுடைய எண்ணங்களிலே மூழ்குவது,
எப்பொழுதுமே இறைவனை மனதிலே நினைந்து நல்ல காரியங்களை செய்வது, எங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்வது என்று இருக்க வேண்டும். அது உண்மையான இன்பம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருந்தவர்களுக்கு கூட, இருப்பவர்களுக்கு கூட துன்பங்கள், பெருந்துன்பங்கள் நேருகிறது. அதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவு பக்திமானாக இருக்கிறார், அப்படி இருக்கிறார், நன்றாக இருக்கிறார், எல்லோருடன் அன்பாக புலங்குகின்றார் என்றெல்லாம் பார்த்த நாங்களே அவர்களுடைய வீட்டிலே ஒரு துன்ப நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது ஏங்குகின்றோம். பாவம் அவர்கள். ஏன் இப்படியான நல்லது செய்கின்ற பொழுதும் அவர்களுக்கு துன்பம் வருகின்றது என்று கேட்டால், எங்களுடைய இதற்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழி, நமது முற்பிறப்பிலே செய்த வினையாகத்தான் அதை கொள்ள முடியும். மாண்டல்விய முனிவர் என்று நீங்கள் சரிதத்திலே படித்திருப்பீர்கள். மாண்டல்விய முனிவர் என்பவர் ஒரு கானகத்திலே ஒரு பர்ணசாலையை அமைத்து, ஒரு ஆசிரமத்தை அமைத்து, அதிலே இருந்து இறைவனை நோக்கி ஏகாக்க சித்திரத்துடன் தவம் இருந்து வந்தார். அப்பொழுது அந்த நாட்டு அரண்மனையிலே இருந்த கஜானாவை உடைத்து திருடர்கள் அந்த நகைகள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு ஒரு குதிரையிலே ஓடி வருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து அரச படை வீரர்களும் அந்த கள்ளர்களுக்கு பின்னால் வருகின்ற பொழுது, அந்த படை வீரர்கள் தங்களை நெருங்குவதை கண்டவுடன் இவருடைய குடிலுக்குள்ளே வந்து இரவு நேரம் அந்த மூட்டைகளை எல்லாம், நகை மூட்டைகளை எல்லாம் அவருக்கு முன்னால் வைத்துவிட்டு பின்னாலே போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது அங்கே வந்து படை வீரர்கள் அங்கு ஒளிந்திருந்த கல்வர்களையும் பிடித்து அந்த மாண்டல்விய முனிவரையும் பிடித்து கொண்டு இந்த களவெடுத்த மூட்டைகளையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் அரண்மனைக்கு சென்றார்கள். அடுத்த நாள் விடிய காலை அரச சபை கூடியது. மன்னனின் முன்னாலே இந்த மாண்டல்விய முனிவரும் மற்றும் 4 கல்வர்களும் விலங்கிடப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள் அரச சபைக்கு. அப்பொழுது மன்னன் அந்த அவ்வளவு பேருக்கும் ஒரு தண்டனையை விதிக்கின்றார். இந்த கொள்ளை கூட்டக்காரருக்கு தலைவனாக இருக்க வேண்டியவர் இந்த மாண்டல்விய முனிவர் என நினைத்து அவருடைய கழுத்திலே ஆணியை இறுக்கி அதன் பின்பு கழுவிலே சரக்கு கழுவிலே ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையையும், இதற்கு உடந்தையாக அரண்மனையிலே கொள்ளையடித்த கல்வர்களுடைய தலைகளை சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்றும் தலையை வெட்டிவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி அந்த கல்வர்களுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டன. ஒரு கழுமரத்திலே இந்த மாண்டல்விய முனிவரை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். கழுமரம் என்றால் அதிலே நேராக ஒரு மரத்தை நட்டிருப்பார்கள். அந்த மரத்தின் நுனியிலே கூறாக இருக்கும். அதன் மேலே ஒருவரை தூக்கி அதன் மேலே இருத்தி விடுவார்கள். நேரம் செல்ல 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 அந்த கூறின் வழியாக உள்ளே இறங்கி இறந்து விடுவார்கள். அதை கழுமரம் என்று சொல்லுவார்கள். அதிலே அந்த கழுமரத்திலே ஏற்றுவதற்கு அவரை ஏற்றிவிட்டார்கள். அப்பொழுது மன்னனானவன் சொல்லுகின்றான், இரவு நேரம் கொள்ளைக்கூட்ட தலைவனை நாங்கள் கழுமரத்தில் ஏற்றி இருக்கின்றோம். அவனை காண்பதற்காக மிகுதி கொள்ளையர்கள் வருவார்கள். அவர்கள் வந்தால் அந்த இடத்திலே அவர்களையும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சில சேவகர்களை அந்த இடத்திலே மறைந்து நிற்க சொன்னான். இப்படி இருக்கின்ற பொழுது விடியற்காலை வைகரை நேரம் ஆகாய மார்க்கமாக அகஸ்தியர், புலஸ்தியர், அத்ரி, வசிஷ்டர் முதலிய முனிவர்கள் ஆகாய மார்க்கமாக செல்லுகின்ற பொழுது கீழ் நோக்கி கண்டார்கள். அங்கே கழுமரத்திலே மாண்டல்விய முனிவரை அந்த கழுமரத்திலே ஏற்றியிருக்கிறார்கள். கழுத்திலே ஒரு பெரிய ஆணி அறையப்பட்டிருக்கின்றது. இதை கண்டவுடன் அவ்வளவு பேரும் கீழே வந்து என்ன நடந்தது என்று கேட்க, அந்த மாண்டல்விய முனிவரும் ஒன்றுமில்லை, போன பிறவியிலே செய்த நான் வினை இப்பொழுது அனுபவிக்கிறேன் என்று சொல்ல, அகஸ்திய முனிவர், நீங்கள் மூவுலகிலுமே சக்தி வாய்ந்தவர், நீங்கள் நினைத்தால் ஒரு நொடியிலே இந்த கழுமரத்தை எரித்து விடலாம், அனைவர்களையும் அழித்து விடலாம், என்றாலும் ஏன் இந்த வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு மாண்டல்விய முனிவரும், இந்த வினையை நான் இவ்வாறு தான் தீர்க்க வேண்டுமாக நினைக்கின்றேன்.
நீங்கள் சென்று விடுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார். இவர்களுடைய சம்பாஷணையை பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட சேவர்கள் உடனடியாக மன்னனிடம் சென்று மாண்டல்ய முனிவருடைய மகத்துவத்தை மன்னனிடம் கூட உடனே மன்னன் கழுமரம் இருக்கின்ற இடத்துக்கு வந்து அந்த மாண்டல்ய முனிவரை மரத்திலே இருந்து கீழிறக்கி அவருக்கு மரியாதைகள் செய்து அவருடைய உடம்பிலே குத்தப்பட்ட சிறிய சிறிய ஊசிகளை எல்லாம் பிடுங்கி வெளியிலே எடுத்து அதன் பின்பு அந்த ஆணியையும் பிடுங்க முயலுகின்ற பொழுது ஒரு அளவுக்கு மேல் அந்த ஆணி வெளியிலே வரவில்லை. அப்பொழுது மாண்டல்ய முனிவர் கூறினார், நான் இறைவனுக்கு பூஜை செய்பவன், நித்திய பூஜை செய்பவன், எனக்கு அந்த பூக்குடலை மாட்டுவதற்கு இந்த ஆணி வசதியாக இருக்கும், ஆகவே அந்த கழுத்தில் அறையப்பட்ட ஆணியை அதிலேயே விட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்துவிட்டு அந்த மாண்டல்ய முனிவரானவர் நேரே தனது பர்ணசாலைக்கு போகின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது யமதர்மனை அழைத்து கேட்கின்றார், தனக்கு ஏன் இந்த தண்டனை ஏற்பட்டது என்று கேட்க யமதர்மராஜனும் சித்திரகுப்த நாயர் அழைத்து அவருடைய மாண்டல்ய முனிவருடைய பாவ புண்ணிய கணக்குகளை பாருங்கள் என்று சொல்ல அவர் இளமையிலே ஒரு தும்பியை பிடித்து அதனுடைய வாளிலே முல்லை குத்தி அனுப்பி பறக்க வைத்திருக்கின்றார். அதனாலே இன்றைய தினம் இந்த வினையை அந்த அப்படி செய்தபடியால் அதனுடைய பலனை இன்றைய தினம் அவர் அனுபவிக்க ஏற்பட்டது என்று சொல்ல அதையும் இறைவன் சித்தமே என்று மனதிலே நினைந்து கொண்டு அந்த மாண்டல்ய முனிவர் சென்றார். ஆக நாங்கள் செய்கின்ற வினைகளுக்கேற்ப அந்தந்த இடத்திலே அந்தந்த நேரங்களிலே அந்தந்த தருணங்களிலே எங்களுக்கு வருகின்றது. ஆனால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் எங்களுக்கு இருந்தால், இறை சிந்தனை முழுமையாக இருந்தால், இறைவன் நம்மை காப்பான் என்கின்ற நம்பிக்கை இருந்தால், எந்தவித அவநம்பிக்கையும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் இறைவனை வணங்கி வந்தால் இறைவனுடைய திருவருள் பேரருளாக எங்களை காத்து நிற்கும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் குறிக்கொண்டு விநாயகப் பெருமானுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விநாயகப் பெருமானுடைய பாதங்களை